இந்த ரசவாதி பிரிவுக்கு வருகை தந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்து வணக்கம் நன்றியும். ஏதாவது கேட்கணும் சார், மகாமணிக்கு பிறகு ஒரு லாங் கேப் என்ன எதனால நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்? ரெண்டு லாக்டவுன் கேப், அது நான் மட்டுமே காரணம் இல்லை. ரெண்டு லாக்டவுன் நானே ப்ரொடியூஸ் பண்ணது கொஞ்சம் கம்ஃபர்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு ட்ரையலுக்காக. ஏன் மகாமணி தந்த அனுபவம் இன்னும் ரெண்டு படமே கொடுத்த அனுபவம். இப்போ தமிழ் சினிமா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல இருந்து ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்மளுடைய படங்கள் வந்து பெருசா போகல, மலையாள சினிமா கூட போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட இன்னும் கூட ரெண்டு சினிமா ரிலீஸ் ஆகுது. இதுல உங்களுக்கு ஹோப் இருக்கு அந்த படம் நம்ம ரசவாதி வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க நம்பிக்கை வர 3 படமே நல்லா இருந்தா முழுமே பார்ப்பாங்க நம்ம ஆடியன்ஸ். ஸோ அதனால இந்த படம் வந்து எனக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் தான் நான் வரேன். இல்ல அது ரீரிலீஸ்ங்கிறதே இப்போ ஒரு கேப் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேப் ஃபில் பண்றதுக்காக தான் வந்தது. அடுத்து வரிசை அந்த படங்கள் வளர்ந்து ஓடும் பொழுது ரீரிலீஸ் ஸ்பேஸ் இருக்காது, கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோன்றாங்க, செகண்ட் ஹாஃப் தான் டேக் லைட்டா பண்ணுதுன்றாங்க. ஆனா நீங்க ஆடியோ லைன்ல சொன்னீங்க வில்ல வந்து பிரகாஷ் ராஜ் அளவுக்கு சொன்னீங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு நாங்க எதிர்பார்த்தோம், டக்குன்னு முடிச்சிட்டீங்களே. நான் இன்னொன்று வந்து பிரகாஷ் ராஜ்ங்கிற பேர் நான் எங்கேயும் சொல்லல. இன்னொன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா, படம் பார்த்து வந்து இது உங்களோட ஒருத்தருடைய ஒப்பீனியன், அந்த ப்ளூரல்ல சொல்றாங்க அப்படின்னு இனிமேதான் சொல்ல போறாங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப நீங்க தான் சொல்றீங்க உங்க ஒப்பீனியன். இல்ல அதான் கேட்கலாம், அவருடைய போர்ஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கே, இன்னும் அவருக்கு டியூரேஷன் இருந்திருக்கலாம். இல்ல அது கதை டிமாண்ட் பண்றது தான். இந்த கதைக்கு அவர் எவ்வளவு ஸ்பேஸ்ல தேவையோ அதுதானே படம். தமிழ் சினிமால வந்து பெரிய ஹீரோவே வந்து ஸ்மோக் பண்ணாலும் சரி, ஸ்டப் வச்சாலும் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோயின் அவங்ககிட்ட ஸ்டப் கொடுத்துருக்கீங்க அடிக்க சொல்லி அவங்க எப்படி நீங்க குளோரிஃபை பண்றீங்களா காட்சிக்கு பயன்படுத்துறீங்களா ரெண்டு இருக்கு. நீங்க அதை வந்து ஒரு ஸ்டைலா ஒரு குளோரிஃபை பண்ணி காமிக்கிறீங்கன்னா ஒண்ணு, அதை செய்யலையே. கதாபாத்திரத்துக்கு தேவை. சோ அதுக்குமே ஒண்ணு சொல்லியிருப்பார் இல்லையா. ஹீரோயின் வந்து அந்த அந்த என்ன நோய் சார் அது என்னன்னா பெட்ல வந்து அப்புறம் இன்னொரு ஹீரோயின் வந்து ஹேங் பண்ணும்போது வந்து ஆக்சுவலா வந்து ஹேங் பண்ணும்போது யூரின் போக மாட்டாங்க, மோஷன் தான் போவாங்க. ஏன் அது வச்சுங்க யூரின் பிளாடர் மொத்தமா உடஞ்சு போயிடும். மோஷன் போறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி யூரின் பிளாடர்ல வந்து மொத்தமா ஓபன் ஆகி போயிடும். இதுல காஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? காஸ்டிங் தான் இந்த கேரக்டருக்கு வந்து தாஸ் நல்லா இருக்கும்னு நானே பண்ணேன். நான் தாஸ் இல்லை பேசுறது கூட ஒரு கேரக்டருக்கு பண்றீங்களா பிடிச்சிருந்தது பண்றேன். உங்க படத்துல சித்த வைத்தியத்தை மன ரீதியா இருக்கிற பிரச்சனைக்கு எடுத்துப்பாங்களோன்ற ஒரு அச்சம் இல்ல. அது அது தக்கவேதான் தீர்வுங்கிறது சொல்லப்படுது. அது அந்த பொண்ணோட டெசிஷன். எக்ஸ்ட்ரீமா ஒரு அம்மா வந்துட்டுல ஏதாவது பிரச்சனை நான் பாத்துக்கிறேன்மான்னு சொல்லியிருந்தா, நீ எதுனாலும் உங்க நீ பிரச்சனையை பார்த்துட்டு இருந்துக்கமான்னு சொல்லி ஒரு அம்மாவுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்தது. அடுத்த தலைமுறைக்கு வந்து இல்ல அது கொண்டு ஒரு ஜெனடிக்கலாவே அப்படி இருக்கும். உங்க மைண்ட்ல போய் உட்காந்து நீங்க பண்ற ஆக்ஷனுக்கு நீங்க ஏன் பண்றீங்கன்னே தெரியாது. அதோட நடைய வந்து உங்க ஊர்ல பார்த்து உங்க தாத்தா மாதிரி நடக்கிற அப்படின்னா உங்க ஞாபகமே இருக்க உங்க தாத்தா வாங்க ஜெனடிக்கலா வருது இல்லையா, அது மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாமே வந்துடும். ஹீரோ வந்து செய்யாத தப்புக்காக கால் நடந்தாரு பண்ற மாதிரி ஒரு விஷயம். அது ஹீரோ வந்து வழக்கு தொடர்ந்து அது தப்புன்றதை ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் இல்லாம காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இல்ல. அது என்னன்னா அது நீங்க சொல்றது இன்னொரு கதை. நீங்க சொல்ற மாதிரி பண்ணா அது இன்னொரு கதை. அது எதனால காம்ப்ரமைஸ் ஆகிருந்தாரு? இல்ல நீங்க அந்த இது இந்த கதைக்கு தேவைப்படல. அவர் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரர் என்ன செஞ்சாரு அதான் சொன்னாரு. எனக்கு வந்து தனியா இருக்கும் போது எனக்கு கோவம் எல்லாம் போயிடுச்சு, முதல்ல பழிவாங்குற என்ன இருந்தது, அதுக்கப்புறம் தான் என் கோவம் எல்லாம் போயிடுச்சு. இந்த தனியா அந்த டார்க் ரூம்ல பேசுவார் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி நான் ஏதாவது செஞ்சுட்டு போகணுங்கிறக்காக தான் நான் திரும்ப பிராக்டிஸ்ல வந்து வந்துட்டேன். இல்ல அது சொல்லியிருப்பாரு. அது ஏன் நான் கடந்து போயிட்டேங்கிறதுக்கான காரணம் சொல்லியிருப்பாரு. முதல்ல பழிவாங்குற என்ன இருந்துச்சு, ஏன்னா பழிவாங்குறதுன்னா நீங்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே இவர் வந்து உள்ள போனதுக்கான காரணம் எல்லாத்தையும் பழிவாங்க, அது ஒரு ட்ராக். அவங்கள விட்டுட்டு போனது இந்த மூவி. நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா. இது கொரோனாக்கு எழுதப்பட்ட படமா, லாக்டவுன்ல அப்போ எழுதப்பட்ட படம். எழுதப்பட்ட படம் இப்ப கொரோனா முடிஞ்சு இப்ப எடுத்து வந்திருக்கீங்க. ஆமா, அதுல முடியும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சொல்லி இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அது எண்டு
ஹீரோக்கு வந்து ஹீரோ வந்து எப்பவுமே நாங்க வில்லனா பார்த்தோம், ரெக்கர் பாயா பார்த்துருக்கோம், ஒரு கேங்ஸ்டரா பார்த்துருக்கோம். நீங்க மட்டும் எப்படி அவரை லவர் பாயா பார்த்தீங்க? 2 ஹீரோயின் இருக்கீங்க. கேங்ஸ்டருக்குள்ளேயே ஒரு லவர் பாய் இருப்பான்ல. எல்லா கேங்ஸ்டரும் வரப்பா பேர் செத்துற மாட்டாங்க. கேங்ஸ்டர் லவர் பாய் இருப்பாங்க. அது இந்த கேரக்டர். இல்ல சார், நீங்க மம்மியும் டாடியும் சொன்னாங்க, ஏன்டா இந்த மாதிரி பழைய படமா இருக்கிறவங்க கேங்ஸ்டர் வில்லன் ரோல் பண்றீங்க, ஹீரோயின் பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் படமே வந்து 2 ஹீரோயின். எப்படி அம்மா அப்பா பார்த்து என்ன சொல்லுங்க? இன்னும் பாக்கலன்னு இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு காலையில பாப்போம். பட் ஹாப்பியா தான் இருப்பாங்க நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கல அது என்ன அந்த காட்சியில வந்து இருக்கும் தேவைப்பட்டதுன்னா செஞ்சிருப்பேன். தேவைப்பட்டபோது செஞ்சிருப்பேன். அதுல இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. கதாபாத்திரத்தோட உள்ள போகும்போது ஆகுது தெரியாது. சார் படம் பிரமாதமா இருக்கு. ஆனா அந்த பாம்பு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. அல்ல, பாம்பு ஒண்ணும் பண்றது இல்ல. அதை பார்த்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இவர் வந்து அது வரும்போது ஓடாம அமைதியா உட்கார்ந்துருந்தார் இல்லையா? அதே மாதிரி ஒரு பேர் கிடைச்சிருச்சு. நீங்க சித்த மருத்துவத்துக்கான விளம்பரமா இது இந்த படம் சொல்ல முடியும். இல்ல சித்த மருத்துவத்தை அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. நீங்க இல்லன்ற மாதிரி கடைசியில கபசுராதான் தான் இதுக்கு தீர்வா இருக்கும் கொரோனாவுக்கு பத்தி படம்னா ட்ரக்குக்கான விளம்பரம்னு சொல்லுவீங்களா? நீங்க ட்ரக் வச்சு படங்கள் வருது, ட்ரக்குக்கான விளம்பரம் சிகரெட்டுக்கான விளம்பரம் கேட்பீங்களா? ட்ரக்குக்கான இது ட்ரக் வச்சு எடுத்தானா ட்ரக் இது பண்ண ப்ரோமோட் பண்ற மாதிரி தானே. விளம்பரமான எப்படி கேட்க முடியும்? இல்ல கடைசியில ஒரு இந்த ஊசி கீசி எல்லாம் போனதுக்கு அப்புறம் கபசுரா தானே காப்பாத்தும் கொரோனாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து சொல்லி முடிக்கிறீங்க. அவருடைய அந்த டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படித்தானே சொல்லுவாரு. அவர் யாரு? அவர் சித்தா டாக்டர் தானே. அவர் அப்படித்தானே சொல்லுவாரு. நீங்க எப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லிக்கோங்க. அதே மாதிரி டைரக்டர் சார் வில்லன் ஹீரோ இவங்க யார் வந்து உங்களை அதிகம் பிரதிபலிச்சது? இல்ல இவங்க எல்லாத்துலயுமே நான் இருக்கேன். ஹீரோயின்ஸ் உள்ள ரோல்ஸ் இல்லையா? சூர்யா, சந்திரா, பரசு, சதா எல்லா கேரக்டருக்குமே நான் இருக்கேன். ஏன் அவங்க 2 பேர் மட்டும்? ஸ்பெசிபிக்கா அந்த பிஜிஎம் சொன்னீங்கல்ல, அது உண்மையாலுமே ரொம்ப நாள் எல்லாரும் மனசுலயும் நிற்கும். இந்த தானியம் மட்டும் கொஞ்சம் கம்மியா பண்ணிட்டு மியூசிக்கோட அவ்வளவுதான்றது. அவருடைய ஆசை என்னன்னா, 7-8 குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு பொழுது இல்ல, ஒரு ஃபர்ஸ்ட் சிசேரியன்னா அந்த 8மே சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால வந்து ஃபிட்னஸா இருந்துக்கொண்டாரு. அது தப்பு இல்லையே. நிச்சயமா அவங்க சாய்ஸ். அவங்க 2 பேரும் பேசிக்க போறாங்க. நம்ம 3ஆவது போய் சண்டை இழுத்து விடணும். நம்ம ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு. சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதே மாதிரி கொடைக்கானல் கதைக்களம் ஒரு படம் கொடிக்கட்டி பறந்தது. இந்த படமும் அதுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் ப்ரொமோஷன் ரீதியா என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஃபிலிம் ஃபேக்டரி இருக்கிறாரு, அன்னைக்கு இல்ல நீங்க வந்துட்டாரு. ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இல்ல, நீங்க கொண்டு போய் சேர்க்கறதா எல்லாருமே. ப்ரொமோஷன்ஸ்ங்கிறதுல நான் தனியா என்னால ஒரு பெரிய லெவல்ல விளம்பரம் பண்ண முடியாது. நான் நம்புறது பத்திரிகைகள் மட்டும்தான். நல்லா பண்ணிருக்கீங்க எல்லாருமே.